வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிசம்பர் 11ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹேப்பி மார்னிங். ஸோ எப்பவும் போல நம்ம வந்து கிளாஸ் ஸ்டார்ட்டிங்ல முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். அந்த வகையில நேத்து பார்த்து டிசம்பர் 10ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ ரிவைஸ் பண்ணிடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. நந்தவனம் ஹெரிடேஜ் பார்க். நந்தவனம் பாரம்பரிய பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னா, மகாபலிபுரத்துல. அடுத்த கேள்வி நமக்கு தமிழ்நாட்டுல வந்து இந்த டங்ஸ்டன் சுரங்க உரிமம் வந்து எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மதுரையில மேலூர் பக்கத்துலன்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி வந்து உலகிலேயே வந்து அதிக கோடீஸ்வரர்களை கொண்ட நாடு. ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பில்லியனியர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னா, அமெரிக்கால தான் இருக்காங்க. அடுத்த கேள்வி வந்து எந்த நாட்டுல வந்து அதிகமாட்டு வந்து மொபைல் மால்வேர் அட்டாக், இந்த மொபைல்ல வைரஸ் தாக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்க நடக்குது அப்படின்னா, அதிகமாட்டு நமக்கு வந்து இந்தியால தான். ஓகே. இந்த மொபைல்ல நெறைய நமக்கு இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு அதுல இருந்து நம்ம காசுலாம் ஆட்டை போடுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம எங்க அதிகமா நடக்குதுன்னா இந்தியால தான். அடுத்த கேள்வி ஆர்பிஐ உடைய புதிய ஆளுநர் யார் அப்படின்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. அடுத்த கேள்வி நமக்கு வந்து கானாவினுடைய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, சோ அதற்கு சரியான விடை நமக்கு வந்து ஜான் மஹாமா. அதற்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அண்டர் 19 ஏசியா கிரிக்கெட் கப் ஜெயிச்சது வந்து நமக்கு பங்களாதேஷ் தான். சதீஷ் கருணாகரன் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்னா பேட்மிண்டன். அடுத்த கேள்வி மனித உரிமைகள் தினம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா நமக்கு டிசம்பர் 10ஆம் தேதி தான் மக்களே கொண்டாடப்படுது. இதற்கான தீம் நேத்தைக்கு சொல்ல மறந்து. தீம் என்ன அப்படின்னா அவர் ரைட்ஸ் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ். ஓகே. இதற்கான தீம் வந்து என்னன்னா அவர் ரைட்ஸ் அவர் ஃபியூச்சர் ரைட் நவ். அதாவது நமது உரிமை நமது எதிர்காலம் இப்பொழுது. நமது உரிமை நமது எதிர்காலம் இப்பொழுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. டிசம்பர் 11ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நம்ம தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். சோ தமிழ்நாட்டுல வந்து தமிழ் அப்படிங்கிற பெயர் எடுத்தாலே நமக்கு வந்து முதல் நம்ம பார்க்க போறது யார் அப்படின்னா தமிழ் தாத்தாவை தான் பார்க்க போறோம். யார நம்ம வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கூப்பிடுவோம் அப்படின்னா வந்து உவே சாமிநாதரை தான் நம்ம வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த தமிழ் தாத்தா பிறந்த பிப்ரவரி 19ஆம் தேதிய என்னவா கொண்டாட போறாங்களாம் தமிழ்நாட்டுல? இலக்கிய மறுமலர்ச்சி நாளா கொண்டாட போறாங்க. லிட்ரரி ரெனைசன்ஸ் டே. ஓகேவா? சோ இது வந்து யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் நேத்து சட்டமன்றத்துல வந்து அறிவிச்சிருக்காரு. சோ யாருடைய பிறந்த நாள் இலக்கிய மறுமலர்ச்சி தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு உவே சாமிநாதர் அவர்கள் தான். நம்ம உவே சாமிநாதர் நம்ம எப்படின்னு சொல்லுவோம் தாத்தாவ? இந்த தாத்தாவ நம்ம வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த தமிழ் தாத்தா அப்படிங்கிற இந்த பெயரை வச்சது யார் அப்படின்னா, கல்கி தான் வந்து வந்து நமக்கு தமிழ் தாத்தா அப்படின்னு உவேசா வந்து கூப்பிட்டுருப்பாங்க. இவர் வந்து பிறந்த ஊர் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நெறைய பேர் தமிழ் படிச்சவங்களுக்கு தெரியும். திருவாரூர் தான் இவரோட பிறந்த ஊரு. சோ இவரு அதாவது பிறந்த மாவட்டம் எந்த ஊர் அப்படின்னா, உத்தமதானபுரம். ஓகேவா? சோ உத்தமதானபுரம். அதாவது உவே அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்து உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையா. உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையாவுடைய மகன் சாமிநாதன். அதான் ஊவே அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம். ஓகேவா? அவருடைய பெயர் வந்து சாமிநாதன் இல்ல. அவருடைய உண்மையான பெயர் வந்து வேங்கட ரத்னம். ஓகேவா? உண்மையான பெயர் வந்து வேங்கட ரத்னம். அப்ப சாமிநாதன்ங்கிற பேர் யார் வச்சாங்க அப்படின்னா, அவருடைய ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் இவருக்கு சாமிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வச்சிருப்பாங்க. யாரு? மீனாட்சி சுந்தரனார் தான் இவருக்கு சாமிநாதன் அப்படிங்கிற பெயர் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் நமக்கு உவேசா பத்தின முக்கியமான இது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? சோ இவர் எந்த ஆண்டு பிறந்திருப்பார் அப்படின்னா 1855ல பிறந்திருப்பாரு. இறந்த தினம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏப்ரல் 28 1942ல வந்து இயற்கை எய்தியிருப்பார் மக்களே. சோ 1855ல பிறந்து 42ல. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அடுத்த நியூஸ்ல சோ இவர வந்து நெறைய பழைய பழைய தமிழ் படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க. கரகாட்டக்காரன்ல கூட வருவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. நெறைய தமிழ் படங்கள்ல வந்திருக்காரு. ஓகேவா? இவருடைய பெயர் என்ன அப்படின்னா வாகை சந்திரசேகர். இவர் வந்து எம்.எல்.ஏ கூட இருந்திருக்காரு. டிஎம்கே கட்சியை சேர்ந்தவர். திமுகவை சேர்ந்தவர். சோ இப்ப இவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பதவியில தான் இருக்காரு நம்மளுடைய தமிழ்நாடு அரசுல. இவருக்கு மீண்டும் அதே பதவிய குடுத்திருக்காங்க. ஓகேவா? என்ன பதவி அப்படின்னா, தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம்னு ஒண்ணு இருக்கு. தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம்னு இருக்கு. அது தலைவராட்டு வந்து மீண்டும்
நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் வந்து வாகை சந்திரசேகர் அவர்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ என்ன அப்டின்னா வந்து, இந்த முதல்ல 1955ல பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ்நாடு சங்கீத நாடக சபை. தமிழ்நாடு சங்கீத நாடக சபை அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. தமிழ்நாடு சங்கீத் நாட்டக் சபா அப்டின்னு நமக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து 1973ல தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படும். பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1973. உருவான ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1955. இப்ப அதுக்கு தலைவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, வாகை சந்திரசேகர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வேளச்சேரியும் எங்கேயோ எம்.எல்.ஏ.வா இருந்தாருன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி டேர்ம் வேளச்சேரின்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா ஞாபகம் இல்ல. ஆனா எம்.எல்.ஏ.வா இருந்தவர் தான் இதுக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து தேசிய செய்திகள் போயிடலாம். தேசிய செய்திகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு திட்டம் லான்ச் பண்ணியிருக்காரு. எல்ஐசி சார்ந்த ஒரு திட்டம். ஓகேவா? ஸோ என்ன திட்டம் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? பீமா சಖி யோஜனா. பீமா சಖி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை பானிபட். பானிபட் அப்படிங்கிறது நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தில இருக்கிறது தான் நமக்கு பானிபட். ஓகேவா? ஸோ ஹரியானால இருக்கிறது தான் பானிபட். அங்க தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டம் வந்து யாருடையது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்ஐசியினுடையது. எல்ஐசினா லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். நம்ம எல்ஐசி பாலிசிலாம் எடுப்போம்ல, அந்த இதுதான் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திட்டத்துல என்ன என்ன இது அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு அதாவது முக்கியமா வந்து பெண்களுக்கு வந்து இந்த எல்ஐசி சம்பந்தமான ட்ரெய்னிங் குடுப்பாங்க. ஓகேவா? எல்ஐசி சம்பந்தமான ட்ரெய்னிங். ட்ரெய்னிங் வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னா 3 வருஷம். என்ன ட்ரெய்னிங் அப்படின்னா, இந்த 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 எல்ஐசில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸு, இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து அ எப்படி விக்கணும்? இந்த மாரி பட்ட ட்ரெய்னிங். ஓகேவா? ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஒரு ட்ரெய்னி அதாவது இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் ட்ரெய்னிங் குடுக்காங்க. ஓகேவா? ஸோ 3 வருஷம் ட்ரெய்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பெண்கள் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 3 வருஷம் ட்ரெய்னிங்லயே வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அதே மாரி ஏதாவது பாலிசி வித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இந்த மாரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே. முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, கிராமப்புறத்துல தான் வந்து இவங்க நெறைய அவேர்னஸ் அதாவது இப்ப நெறைய பேருக்கு வந்து இந்த இந்த காப்பீடு அப்டின்னா என்னன்னே தெரியாது. அதுவும் முக்கியமா கிராம சைடுலலாம் நெறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இருக்காது. இந்த கிராம சைடுலலாம் இந்த அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்டிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம். இந்த பெண்கள் மூலமா வந்து எல்லா கிராமங்கள்லயும் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துவாங்க. அவங்கள இன்சூரன்ஸ்லயும் வந்து இன்சூரன்ஸ் அவங்கள போட வைக்கக்கூடிய வேலையும் இவங்களோட வேலையா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, இந்த 1 வருஷத்துல கிட்டத்தட்ட வந்து 2,00,000 பெண்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். அதாவது 2,00,000 பெண்கள இந்த திட்டத்து மூலமா உள்ள எல்ஐசிக்குள்ள எடுத்து அவங்கள வந்து ஒரு ட்ரெய்னி ஆக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டைஃபண்ட் எல்லாமே கிடைக்கும் நான் சொன்ன மாரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பீமா சಖி அதாவது இந்த பீமா சಖினா என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்னி அதாவது இந்த இன்சூரன்ஸ் ட்ரெய்னியா இருப்பாங்கல்ல. ஸோ அப்ப அவங்களுடைய பேர பீமா சಖி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எல்ஐசின்னு சொல்லும்போது எல்ஐசி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, செப்டம்பர் 1, 1956ல தான் நமக்கு எல்ஐசி அப்படிங்கிற அமைப்பு உருவாச்சு. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா, மும்பைல தான் இதனுடைய தலைமையகம் இருக்கு மக்களே. ஸோ இதனுடைய அந்த சேர்மன் யாரு அப்படின்னா, சித்தாந்தா மோகந்தி. ஓகே. சித்தார்த்தா மோகந்தி அப்படிங்கிறவர் தான் நமக்கு இதனுடைய சேர்மன். ஓகேவா? சேர்மன் வந்து சித்தார்த்தா மோகந்தி அப்படிங்கிறவர் தான் சேர்மன். ஓகேவா? ஸோ எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பானிபட் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னா, நமக்கு பானிபட் போர் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். அதுவும் நமக்கு ஸ்டாட்டிக் பார்ட்ல இம்பார்ட்டன்ட். முதல் பானிபட் போர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 1526 யாருக்கு? பாபருக்கும், இப்ராஹிம் லோடிக்கும் நடைபெற்றது. 2வது பானிபட் போர் பார்த்தீங்க அப்படின்னா, செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் 30 வருஷம் கழிச்சு 1556. ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னா, அக்பருக்கும், ஹிமுக்கும் இடை நடைபெற்றது. 3வது பானிபட் போர் வந்து 1761 இந்த மராத்தாஸ்க்கும் இந்த அகமது கான் நடக்கக்கூடிய போர் தான் நமக்கு இந்த 1761 இந்த வருடங்கள்லாம் முக்கிய மக்களே. முதல் பானிபட் போர், 2ஆம் பானிபட் போர், 3ஆம் பானிபட் போர் அப்படிங்கிறதுலாம் நமக்கு முக்கியம். ஓகேவா? ஸோ அடுத்தது போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு திட்டம். ஓகேவா? ஸோ பொதுவா இந்த திட்டம் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆரம்பிச்சு வச்சாரு. அதனால இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வேற ஒரு ஊர்ல உள்ள ஒரு திட்டம். ஸோ பார்த்தாலே தெரிஞ்சு சந்திரபாபு நாயுடு நிக்காரு. அப்ப ஆந்திரால தான் ஏதாவது ஒரு திட்டம்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ விச் ஸ்டேட் லான்ச் த உர்ஜாவீர் ஸ்கீம்? உர்ஜவீர் திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது அப்படின்னா, ஆந்திர பிரதேசம். இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட
1,12,000 பிரைவேட் எலக்ட்ரீஷியன், அதாவது எலக்ட்ரிக்கல் வேலை பார்ப்பாங்கல்ல எலக்ட்ரீஷியன், 1,12,000 பிரைவேட் எலக்ட்ரீஷியனை எடுத்து இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது வந்து இந்த எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் இருக்குல்ல மக்களே, அதாவது எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸை விற்கிறதுக்கான வேலை, எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்ஸை வந்து விற்கிறதுக்கான வேலை வந்து இவங்களுடைய வேலையா இருக்கும். அதாவது வந்து முதல்ல வந்து ஒரு பிரைவேட், அதாவது கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட பிரைவேட் எலக்ட்ரீஷியனை வந்து இந்த ஸ்கீம்ல சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா எலக்ட்ரிக்கல் ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணணும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்ஸ்னா என்ன அப்படின்னு. அதாவது வந்து நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு ஃபேன் யூஸ் பண்றோம், இல்லை ஒரு ஏசி யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏசி யூஸ் பண்றோம் அப்படின்னா அந்த ஏசியில நிறைய கரண்ட் நிறைய இழுக்கும். அதாவது கரண்ட் கம்மியா இழுக்கக்கூடிய மின் சாதனங்கள், கரண்ட் கம்மியா இழுக்கக்கூடிய மின் சாதனங்கள் தான் வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் அப்ளையன்சஸ் சொல்லுவோம். இப்போ நீங்க ஏசி, எல்லாம் வீட்டுல ஏசி இருந்ததுன்னா அந்த ஏசி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார். 5 ஸ்டார் இருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி 5 ஸ்டாரா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஏசி வந்து கரண்ட் கம்மியா தான் செலவாகும். ஸ்டார் கம்மி ஆக 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 வந்து அதனுடைய அந்த மின்சார செலவு வந்து அதிகமாயிட்டு இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 6 வகையான ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்றது தான் இவங்களுடைய வேலையா இருக்கும். இதுதான் உர்ஜவீர் திட்டம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த திட்டத்துல முக்கியமான ஒண்ணு மறந்துட்டேன். ஏன் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணி இப்படி இன்சூரன்ஸ்லாம் விற்கிறதுக்கு இது பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம், ஒரு ஏம் 2047க்குள்ள இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேவா? காப்பீடு அப்படிங்கிறது எல்லாரும் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பாலிசியாவது போட்டிருக்கணும் அப்படிங்கிற 2047க்குள்ள அப்படிங்கிறத ஒரு கோலா வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரே குப்பையா இருக்கு, குப்பை மேலாண்மை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதாவது வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிட்டி கம் லேர்னிங் சென்டர் எஸ்டாப்ளிஷ், இந்தியாவின் முதல் ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை நகரம் மற்றும் கற்றல் மையம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை கோரக்பூர் மக்களே. கோரக்பூர் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறது தான் நமக்கு வந்து கோரக்பூர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் டைரக்டா ஒன்லைனரா கேட்பாங்க, அப்படியே ஆன்சர் போட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கடுத்து ஜெம், ஜெம் பத்திய ஒரு இது உள்ள போய் நம்ம பார்த்துடலாம். ஸோ விச் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் ஜெம் சிஸ்டம், இந்தியாவில் ஜெம் முறையை முழுமையாக செயல்படுத்திய முதல் மாநிலம் எது? ஜெம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், என்ன அப்படின்னா கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து கவர்மெண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க மக்களே. இப்போ நான் ஒர்க் பண்றது பாத்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இப்போ எங்க டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய தேவைகள் இருக்கும். தேவை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பென்னு வாங்குறதுல இருந்து, ஒரு பென்னு பேப்பர் வாங்குறதுல இருந்து, ஒரு பெரிய அளவுல ஒரு ஒரு கமிஷனருக்கு ஒரு ஜீப் வாங்குறது வரைக்கும் எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்னாலும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்னாலும் அதற்கு நிறைய தேவைகள் அப்படிங்கிறது இருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா பேப்பர்ல இருந்து பேப்பர், பென்சில் எல்லாம் வாங்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டிய இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா ஆக்ஷன், அதாவது டெண்டர் மூலமா தான் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் வாங்குவாங்க. சில இதுக்கு கண்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ மேஜரா வந்து நிறைய மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு தனியா டெண்டர் விடுவாங்க. ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்ல ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து ஆன்லைன் நடத்தணும்னா அதுக்கு தனியா டெண்டர் விடுவாங்க. இந்த மாதிரி என்ன ஒரு விஷயம் வாங்கணும்னாலும் இந்த மாதிரி விஷயம் பண்றதுனாலும் டெண்டர் விடுறது தான் வந்து ஒரு நார்மலான இது. ஆனா இந்த மாதிரி டெண்டர்லாம் விடக்கூடாது, இந்த மாதிரி ஆக்ஷன் நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா 2016ல மத்திய அரசுல கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் ஜெம் சிஸ்டம் அப்படின்னு ஒன்னு அறிமுகப்படுத்துறாங்க. அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னா இந்த போர்ட்டல்லே போய் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ஜெம் வெப்சைட்லயே போய் நீங்க எல்லாமே உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். அதாவது இது மூலமா வாங்கணும், இது மூலமா இந்த உங்களுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணா பண்ணலாம். ஓகே, இது மூலமா வந்து என்ன அப்படின்னா டெண்டர் அப்படிங்கிற முறை வந்து முற்றிலும் ஒழிக்கப்படும். ஏன் டெண்டர் வந்து தேவையில்லை அப்படின்னா டெண்டர்ல வந்து நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. என்னதான் ஆன்லைன் டெண்டர்னு போனாலும் ஆன்லைன் டெண்டர்லயும் நிறைய இது வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? அதனால இந்த ஜெம் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து முக்கியமா இந்த கரப்ஷன் எல்லாத்தையும் அப்படியே கம்மி பண்ணிடும் ஒரு வகையில. ஓகேவா? சோ இந்த ஜெம் சிஸ்டத்தை முழுமையாக செயல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. யூபி அப்படிங்கிறதா சரியான விடை மக்களே. சோ ஜெம் புரிஞ்சு, அப்போ ஜெம் அப்படிங்கிற பேர்ல, அதாவது யூபியில உத்தரப்பிரதேசத்துல அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவையான பொருட்களை வந்து ஜெம்
சிஸ்டம், அதாவது ஜெம் போர்ட்டல் மூலமா தான் வாங்குறாங்க. ஓகேவா? 2016ல ஆரம்பிக்கப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழ வரக்கூடியது. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் வந்து ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. எங்க நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் டைரக்ட்டா பார்த்துட்டு போயிடலாம். வேர் வாஸ் த இந்தியா இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரம் 2024 இந்தியா இணைய நிர்வாக மன்ற கூட்டம் 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேக்குறாங்க. எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லி, நியூ டெல்லியில தான் நடைபெற்றது மக்களே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இவங்கள பார்த்திருப்பீங்க. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய அம்மாவை வந்து பார்த்திருப்பீங்க. அதாவது இந்த புதிய தலைமுறை இந்த புதிய தலைமுறை நியூஸ்ல மேல நியூஸ் ஓடிட்டு இருக்கும். கீழே ஒரு சின்ன டப்பாக்குள்ள, இப்ப நான் ஒரு சின்ன டப்பாக்குள்ள இருக்கேன்ல, சின்ன டப்பாக்குள்ள இருந்து செய்கை மூலமா நிறைய நியூஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. சோ எதுக்கு இந்த மாதிரி செய்கை மூலமா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் இருப்பாங்க. அதாவது வந்து நிறைய பேர்னால காதுகள் அவங்களால வந்து கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எப்படின்னு அப்படின்னா இந்த சைன் லாங்குவேஜ் மூலமா தான் பேசி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சைன் லாங்குவேஜ் தான் அது சைட்ல சின்னதா போடுவாங்க. சில நேரத்துல போடுவாங்க, சில நேரத்துல போட மாட்டாங்க. ஆனா அப்போ இவங்களுக்குன்னு அப்ப இவங்க டிவி பார்க்கணும்னு நினைச்சா இவங்க வந்து ஃபுல்லா அவங்களால ஃபுல் ஃபிளெட்ஜா பாக்குறது அப்படிங்கிறது கஷ்டம். ஓகேவா? காதுல மிஷின் மாட்டலாம்னு சொல்லலாம். ஸோ மிஷின் இல்லாம வந்து அவங்களால ஒரு சைன் லாங்குவேஜ்ல பார்க்க முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான. ஸோ அதற்காக நம்மளுடைய மத்திய அரசு இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முழுக்க 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 ஒரு டிவி சேனல், ஒரு சேனல் ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு சைன் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு சேனல் லான்ச் பண்ணியிருக்காங்க மக்களே. விச் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சைன் லாங்குவேஜ் டிவி சேனல். இந்தியாவின் முதல் சைகை மொழி தொலைக்காட்சி சேனல் எது அப்படின்னா சேனல் 31 அப்படிங்கறது ஆரம்பிச்சிருக்காங்க. சேனல் 31 அப்படிங்கிறது சோ இது வந்து நமக்கு பிஎம் இ வித்யா ப்ரோக்ராம் கீழ வரக்கூடியது. இந்த பிஎம் இ வித்யா ப்ரோக்ராம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து என்ன அப்படின்னா அதாவது ஆன்லைன் டீச்சிங் இது சம்பந்தப்பட்டது. ஓகேவா? அதாவது ஆன்லைன் கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த பிரதமர் இ வித்யா திட்டம். ஓகேவா? சோ இதுக்கு கீழே தான் இந்த சேனல் 31 அப்படிங்கிறது. இந்த சேனல் 31ல வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு சைகை பாஷை தான், சைன் லாங்குவேஜ்ல தான் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு சேனல் இந்த சேனல் 31. யாராவது நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய யாராச்சும் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனல் 31 வந்து அக்சஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ பெரிய டனல் மாதிரி போட்டிருக்கு. இது டனல் இல்ல மக்களே, இது என்ன அப்படின்னா ஹைப்பர் லூப். ஹைப்பர் லூப்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். இது வந்து ஒரு வகையான போக்குவரத்து வழித்தடம். ஓகேவா? எப்படி ஒரு ட்ரெயின் போகணும்னா ஒரு ட்ராக் வேணுமோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஹைப்பர் லூப் அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அதாவது உள்ளதிலே வந்து ஃபாஸ்டா எதுல போக முடியும் அப்படின்னா அந்த ஹைப்பர் லூப்ல தான். ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 1100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் இதுல போலாம் மணிக்கூருக்கு. ஓகேவா? சோ அதாவது வந்து ஒரு வேக்யூம், அதாவது உள்ள ஃபுல்லா ஒரு வேக்யூம் ஸ்பேஸ்டு ஒரு டனல் மாதிரி இருக்கும். இங்க இருந்து அப்படியே அது ஒரு ட்ரெயின் ஒரு இதை அனுப்பிச்சு விட்டாங்க அப்படின்னா அப்படியே டைரக்டா டக்குன்னு வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிடும். ஓகேவா? சோ இந்த ஒரு இப்பதான் நம்ம புல்லட் ட்ரெயினே நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து அடுத்த கட்டமா இந்த மாதிரி இதெல்லாம் வரும். சோ அதற்காக இப்போ வந்து ஒரு சோதனை முறையா வந்து ஐஐடி மெட்ராஸ்ல பண்ணி முடிச்சிருக்காங்க. சோ வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லூப் டெஸ்ட் ட்ராக். இந்தியாவின் முதல் ஹைப்பர் லூப் சோதனை பாதை எங்க அமைக்கப்பட்டது அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ். அதாவது ஐஐடி மெட்ராஸால தான் இது அமைக்கப்பட்டது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாம். சர்வதேச செய்திகள். சர்வதேச செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா பெரிய கோல்டு பார் மக்களே, அதாவது உலகிலேயே மிகப்பெரிய ஒரு தங்க கட்டி. ஓகேவா? சோ தங்க கட்டி வந்து இந்த நாட்டுல வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ இதனுடைய வெயிட் பார்க்கவே நல்ல பயங்கரமா இருக்குல்ல. சோ இதனுடைய வெயிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 கிலோ, 300.12 கேஜி, 300.12 கிலோ மக்களே. சோ இதனுடைய மதிப்பு பாத்தீங்க அப்படின்னா $25 மில்லியன், $25 மில்லியன் மக்களே. சோ இந்திய மதிப்பிற்கு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ 200 கோடியா 2000 கோடி கிட்ட வந்து இதனுடைய மதிப்பு. ஓகே, மதிப்பு கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட வரும். ஓகேவா? சோ வேர் வாஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோல்ட் பார் அன்வீல். உலகின் மிகப்பெரிய தங்க கட்டி எங்க உள்ளது அப்படின்னா தங்க கட்டி சிங்கக்குட்டி எங்க இருக்கு அப்படின்னா துபாயில இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் பாத்தீங்கன்னா 250 கிலோ இருந்துச்சு. இது எங்க அப்படின்னா ஜப்பான்ல இருந்துச்சு. இப்ப அதை தாண்டி வந்து துபாயில வந்து நமக்கு 300.12 கேஜிக்கு வந்து பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய தங்க கட்டிய. சோ அடுத்த போயிடலாம். முக்கியமான தினங்கள் மக்களை, இம்பார்ட்டன்ட் டேஸ்ல யுனிசெஃப் டே இன்னைக்கு. யுனிசெஃப் அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ், யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல், யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர்நேஷனல்
சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா? எஜுகேஷன் இல்ல மக்களே. சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா? அதாவது ஐக்கிய நாடுகள் சர்வதேச குழந்தைகள் நிதி குழந்தைகள் அவசர நிதியம். ஸோ சர்வதேச குழந்தைகள் அவசர நிதியம் தான் யுனிசெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 11 1946ல. இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நியூயார்க்ல இருக்கு மக்களே. ஸோ டிசம்பர் 11 அதனால இதனுடைய இந்த நாளை யுனிசெஃப் டேயா நம்ம கொண்டாடுறோம். அது வந்து உருவாக்கப்பட்ட தினத்தை சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். ஓகேவா? ஸோ அவசர நிதியம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் கிடையாது, கல்வி கிடையாது, எமர்ஜென்சி ஃபண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி சொல்றேன் மக்களே. ஸோ இதுல பாத்தீங்க 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல அக்டோபர் 2024ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 அதாவது உங்களுக்கு வந்து குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் எல்லாமே கவர் ஆயிரும். வாரந்தோறும் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் அனுப்பிடுவோம். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்பிடுவோம் மக்களே. வாரத்துக்கு மாசத்துக்கு 4 பிடிஎஃப் இந்த மாதிரி வரும். 4 மெட்டீரியல் பிடிஎஃப், 4 டெஸ்ட் பிடிஎஃப் வந்துடும். இது போக மந்த்லி கம்பைலேஷனும் அனுப்பிடுவோம் மக்களே உங்களுக்கு. ஸோ இதுல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்னா மெட்டீரியல் இப்படிதான் இருக்கும். ஸோ இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம கிளாஸ்ல எடுக்கிற கண்டென்ட், சொல்ற எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், கிளாஸ்ல சொல்லாத கவர் பண்ணாத விஷயங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்போம். வேற நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இதுல ஆட் பண்ணியிருப்போம். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும் மக்களே. மெட்டீரியல் இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருக்கும். நீங்க செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாத்துக்கலாம். அதாவது ஸ்டேட்மெண்ட் வைஸ், மேட்ச் த ஃபாலோயிங், சூஸ் த கரெக்ட் இந்த மாதிரி இருக்கும். ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ண நினைக்கிறீங்கன்னா 9445275640 இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும். உங்களை சப்ஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணி விட்டுரும். இப்போ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர், நவம்பர் அப்புறம் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கும் அனுப்பிடும். அதுக்கப்புறம் வாரந்தோறும் எல்லாமே வந்துடும். இதை மட்டும் படிச்சாலே போதும். டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்யூஎஸ்ஆர்பி எந்த எக்ஸாம் படிச்சாலும் இது மட்டுமே போதுமான மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். ஸோ நேத்து கேட்ட கேள்விக்கான சரியான விடை பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அடர்த்தி. ஸோ மக்கள் அடர்த்தி தான் நமக்கு வந்து சரியான விடை. டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா ஹூ இஸ் பாப்புலர்லி நோன் ஆஸ் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா எந்த தொடரால் அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. சோ அதுக்கு முன்னாடி பாத்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் உங்களை எங்கேஜிங்கா வச்சுக்கிறதா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். அது வந்து இல்லாம பாத்துட்டு இருக்க எல்லாரும் மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. சோ உங்களுடைய லைக்ஸ் தான் என்னுடைய மோட்டிவேஷன் அப்படிங்கிற. அதனால மறக்காம பாத்துட்டு இருக்கவங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்கு மக்களே. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அதுல டெய்லி குவிஸ் போடுவோம். 2 நாள்ல நியூஸ் பேப்பர் கட்டிங் போட முடியல. கொஞ்சம் சில ஒர்க்ஸ் இருந்தனால பட் போட்டுடுறேன் கண்டிப்பா. குவிஸ் நமக்கு தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங்கு, ஹிந்து நியூஸ் பேப்பர் கட்டிங் இதே மாதிரி எல்லாமே வரும். இன்ஸ்டன்ட் நியூஸ் அப்டேட்ஸ் எல்லாமே இதுல கவர் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஸோ அதனால மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்துலாம் என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக உவே சாமிநாதனுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படும். தமிழ்நாடு இயலிசை நாடக மன்ற தலைவர் வந்து நமக்கு வாகை சந்திரசேகர். பீமா சக்கி யோஜனா பானிபட்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டது. உஜ்ஜாவீர் திட்டம் ஆந்திர பிரதேசத்துடையது. இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது வந்து நமக்கு வந்து கோரக்பூர்ல. நெக்ஸ்ட் வந்து ஜெம் சிஸ்டத்தை முழுமையா இது பண்ணது வந்து நமக்கு உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் இன்டர்நெட் கவர்னன்ஸ் ஃபோரம் வந்து நியூ டெல்லியில கண்டக்ட் பண்ணாங்க. முதல் சைகை மொழி தொலைக்காட்சி பெயர் வந்து சேனல் 31. ஹைப்பர்லூப் டெஸ்ட் ட்ராக் ஐஐடி மெட்ராஸ் பண்ணாங்க மக்களே. ஒரு 410 மீட்டருக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேவா இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோல்ட் பார் எங்க அப்படின்னா நமக்கு துபாயில. யுனிசெஃப் தினம் டிசம்பர் 11 இன்னைக்கு. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் மறக்காம அட்டன் பண்ணுங்க. மீண்டும் வந்து நாளை காலைல 5 மணிக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.